கத்திரிக்காய் காராமணி போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மண் பானையில் கத்திரிக்காய் காராமணி போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 பல் அளவு பூண்டு நசுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். காராமணியை 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை குழம்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம காராமணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்ல காரசாரமான கத்திரிக்காய் காராமணி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.